ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து HTML பேசிக்ஸ் பார்ப்போம். HTML அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து யூஸ் பண்ணப்படுது என்னத்துக்குன்னா, ஒரு ஸ்டெட்டிக்கான வெப்பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த HTML லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதோட இந்த HTML வந்து ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர், ஒரு வெப்பேஜோட ஃபுல் எல்லா ஸ்ட்ரக்சரையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு லாங்குவேஜாக வந்து இந்த HTML காணப்படுது. அதோட இந்த HTML வந்து ஒரு சீரீஸான எலிமெண்ட்ஸை வந்து கொண்டு காணப்படுது. அப்படின்னா வந்து கொஞ்சம் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி வெப்சைட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா எலிமெண்ட்டும் வந்து எப்படி நம்மளோட வெப்சைட் வந்து ப்ரௌசரில் அப்பியர் ஆகணும், டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்து ப்ரௌசருக்கு செல்லக்கூடியதாக வந்து இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் காணப்படுது. அதோட எங்களோட HTML ஃபைலில் நாங்கள் ஒர்க் பண்ணுற HTML ஃபைலை வந்து நாங்கள் கட்டாயமாக .html ஃபைலாக தான் சர்வ் பண்ணணும். அப்படி சர்வ் பண்ணால் தான் வந்து எங்களோட இந்த ஃபைலை நாங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணக்கூடியதாக வந்து காணப்படும். நாங்கள் வந்து இப்போது HTML ஃபைல் ஒன்று எடிட் பண்ணுறதா இருந்தால், இப்போ நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு HTML ஃபைல் ஒன்று நாங்கள் எடிட் பண்ணணும். அதுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அடோபி ட்ரீம் வீவர், மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிரஷன் வெப், விசுவல் ஸ்டுடியோ கோட், காஃபி கப், HTML எடிட்டர் அப்படின்ற எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட வந்து இப்போ ட்ரெண்டில் விசுவல் ஸ்டுடியோ கோட் அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒட்டோவாக ஒரு டெக்கை நாங்கள் டைப் பண்ணால் அடுத்த டெக்கை வந்து அதுவாகவே ஜெனரேட் பண்ணுறது. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பேசிக் லெவலில் இருந்து HTML ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பேசிக்கில் இருந்து அவங்களோட HTML படித்து கொள்றதுக்காக வேண்டி. இப்போ நம்ம ஒரு HTMLன்ற பேசிக் சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் HTML வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்டை கண்டெயின் பண்ண ஒரு லாங்குவேஜாக வந்து இருக்குன்னு சொல்லி. இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து ஒரு வெப்சைட்டில் எப்படி நம்மளோட ஒவ்வொரு கண்டென்ட் அப்பியர் ஆகணும் அப்படின்றது வந்து அந்த ப்ரௌசருக்கு செல்லுது அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த HTML டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபார்மேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு காணப்படுது. அந்த ஃபார்மேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நாங்கள் வந்து இந்த எல்லா டெக்ஸையும் யூஸ் பண்ணி தான் எங்களோட வெப்சைட் வந்து எப்படி வரணும் அப்படின்றத வந்து ரைட் பண்ணுறோம். இந்த டெக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணப்படுது ப்ரெக்கெட்டால். அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து என்க்ளோஸ் ப்ரெக்கெட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட மோஸ்ட் ஆஃப் த HTML டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டெக்கும் எண்டிங் டெக்கையும் கொண்ட ஒரு டெக்ஸாக வந்து காணப்படுது. இந்த டெக்ஸுக்குள்ளே தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட வெப்பேஜில் என்ன அப்பியர் ஆகணும், என்னத்தை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோமோ விரும்புகிறோமோ அதை வந்து இந்த டெக்ஸுக்குள்ளே தான் நாங்கள் வந்து கொடுப்போம். இந்த HTML எலிமெண்ட்டில் வந்து இதில் டெக் நேம் இது வந்து க்ளோஸ் டெக்காக இருக்குது, இது வந்து ஸ்டார்ட் டெக்காகவும் இது வந்து க்ளோஸ் டெக்காகவும் இருக்குங்க. அதுக்குள்ள வந்து நம்ம என்ன கண்டென்ட் வந்து கொடுக்கணுமோ அந்த கண்டென்ட் வந்து இந்த ரெண்டு டெக்குக்கு இடையில இன்பிட்வீன் த டெக்ஸுக்குள்ள வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் வரணும். இப்போ வந்து H1 அப்படின்றது ஒரு டெக், அது வந்து அதில் க்ளோசிங் டெக் வந்து இப்படி ஸ்லாஷ் போட்டு H1 இப்படி இதான் வந்து டெக்ஸ்ட். இதான் வந்து ஒரு HTML பேஜோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து நாங்கள் எங்களோட HTML பேஜ் வந்து கட்டாயம் டைப் டிக்ளரேஷனோட வரணும். நான் அதை வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை, நான் அதை காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஓப்பன் க்ளோஸ் டெக்குள்ளுக்கு தான் எங்களோட மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த எல்லா வெப்பேஜ் டெக்ஸும் வந்து வரும். அடுத்தது வந்து ஹெட் எலிமெண்ட் வந்து டைட்டில் எலிமெண்ட்டை வந்து கண்டெயின் பண்ணி காணப்படும். இந்த டைட்டில் எலிமெண்ட் வந்து எங்களோட வெப்பேஜில் நாங்கள் வந்து எங்களோட வெப்பேஜ் வந்து ப்ரௌசரில் விசிபிள் ஆகும்போது எங்களோட வெப்பேஜில் டெக்ற நேமாக வந்து இந்த டைட்டிலுக்குள்ளுக்கு நாங்கள் கொடுக்குற நேம் வந்து காணப்படும். அடுத்தது வந்து பாடி டேக். இந்த பாடி டேக்குள்ளுக்கு வந்து
எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் என்னென்ன கொடுக்க போகிறோமோ எங்களோட வெப்சைட்டில் வந்து எங்களோட வெப் பேஜில் என்னென்ன விசிபிள் ஆகணுமோ அவ்வளவுமே வந்து இந்த பாடி டெக்குகளுக்கு நாங்கள் ரைட் பண்ணக்கூடியதா. அடுத்து வந்து நாங்கள் அந்த HTML டாக்குமெண்ட்ஸில் ஒவ்வொரு அந்த டெக்குரிய மீனிங்ஸ் பார்ப்போம். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன் டொக் டைப் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து எழுதணும். நம்மளோட எல்லா HTML ஃபைல்ஸும் வந்து மஸ்ட்டாக இந்த டொக் டைப்ன்ற டிக்ளரேஷனோட தான் எங்கள் HTML ஃபைல் வந்து ரைட் பண்ணப்படணும். அடுத்து ஏற்கனவே சொன்னேன் நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து HTML டெக்கில் ஓப்பன் ஆகி HTML டெக் க்ளோஸ் டெக்குள்ளுக்கு வந்து எல்லா எங்களோட HTML கண்டென்ட் வந்து வரும். அடுத்து வந்து எங்களோட விசிபிள் பார்ட் ஆஃப் த HTML டாக்குமெண்ட் வந்து இந்த பாடி டெக்குள்ளுக்கு வந்து வரும். டொக் டைப் டிக்ளரேஷனில் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப் ப்ரௌசருக்கு வந்து இது என்ன வகையான டாக்குமெண்ட் நாங்கள் வந்து ரன் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து என்ன வகையான டாக்குமெண்ட் அண்ட் தென் எங்களோட வெப் பேஜை வந்து நாங்கள் கரெக்டாக அந்த வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து இந்த டொக் டைப் டிக்ளரேஷன் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதோட வந்து எங்களோட வெப் பேஜில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் டெக்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் டெக் அண்ட் க்ளோஸ் டெக் இருக்கும். அப்படி பேஸா வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டொக் டைப் டெக் வந்து நம்மளோட HTML டெக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே வந்து இந்த டொக் டைப் டிக்ளரேஷன் வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருப்போம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லாதது அப்படின்னா வந்து நாங்கள் இதை கட்டாயம் அப்பர் கேஸ்லையோ லோவர் கேஸ்லையோ தான் எழுதணும் அப்படின்றது இல்லை. யூசர் எங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டொக் டைப் டிக்ளரேஷனை நாங்கள் வந்து போடணும். இந்த டொக் டைப் டிக்ளரேஷன் வந்து HTML ஃபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது HTML5 உடைய ஃபைல் அப்படின்றத ப்ரௌசருக்கு தெரியப்படுத்துறதுக்கு வந்து இந்த டொக் டைப் டிக்ளரேஷன் வந்து யூஸ் பண்ணப்படுது.